பிரதமர் அலுவலகம் முன்பு காட்சிகள் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பார்க்கலாம். நாடாளுமன்றத்திலிருந்து அதிமுக எம்பிக்கள் 49 பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பிரதமர் கிட்ட நேரம் கேட்டிருந்தோம், பிரதமர் நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாடாளுமன்றத்திலிருந்து நடைபயணமாக கிளம்பி அங்கிருந்து பிரதமர் அலுவலகம் வந்து விட்டார்கள். பிரதமர் அலுவலகம் முன்பு எம்பிக்கள் நின்று கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் அலுவலகத்தின் முன்பு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எம்பிக்களின் சார்பாக 7 எம்பிக்கள் உள்ள போயிருக்காங்க. தம்பிதுரை அவர்களுடைய தலைமையில் பிரதமரை சந்திக்க முடியவில்லை, பிரதமர் உள்ளே இல்லை. அதனால பிரதமரின் செயலாளரை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களையும் சந்திக்க உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்பிக்கள்லாம் கோவத்தில் இருக்காங்க. அதாவது பிரதமர் வந்து ஒரு நாடாளுமன்ற தெருவில் நிறுத்தியிருக்காங்க, ஜீவாதார உரிமைக்காக வந்து தெருவில் நிறுத்தியிருக்காங்க. இதை ஒரு பாரத பிரதமர் பண்றதா? எம்பிலாம் உள்ளார போறாங்க. தமிழ்நாடு எம்பிஸ் தான் எல்லாரும் 50 பேர் இருக்கும். எங்களை அனுப்பணுமா இல்லையா? அனுப்ப கேட்டு சேர்த்து வச்சிருக்காங்க. எந்த நியாயம்? இந்தியாவிலே மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் இருக்க இந்த இயக்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியே நிற்க வைத்திருக்கிறார் பாரத பிரதமர் அலுவலகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை பேச நாங்கள் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளோம், 10 மணிக்காவது கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முக்கியமான தண்ணி பிரச்சனைக்கு தானே நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. 10 மணிக்கு மேலையும் நேரம் ஒதுக்கப்படாததால் சுமார் 10:50 நாடாளுமன்றத்திற்கு இருந்து நடைபயணமாக கிளம்பி வந்து பிரதமரை சந்திக்க முடியாமல் பிரதமர் அலுவலகம் முன்பு நின்று கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரதமர் அவர்களுடைய செயலாளரிடம், அதாவது எம்பி ஒரு 7 பேர் கிளம்பி சென்று அங்கே மனு ஒன்றை கொடுப்பது குறிப்பிடத்தக்கது.